அமேசான் காடுன்னு சொன்னதும் உங்க மனசுல என்ன வரும்? நிறைய மரம், அடர்ந்த வனம், அப்படிதானே? ஆனா அதுவே ஒரு பிரம்மாண்டமான மழை தொழிற்சாலைன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? வாங்க அதோட ஆச்சரியமான பொருளாதார மதிப்பை பத்தி இப்போ விரிவா பார்க்கலாம். 15 பில்லியன் பவுண்டுகள். யோசிச்சு பாருங்களேன், இது எவ்ளோ பெரிய தொகை! இந்த அளவுக்கு மதிப்புள்ள ஒரு சேவையை தான் அமேசான் காடு ஒவ்வொரு வருஷமும் உலக பொருளாதாரத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான், ஒவ்வொரு வருஷமும். இப்ப சொல்லுங்க, அமேசான் காடுன்னா வெறும் மரங்கள் நிறைஞ்ச ஒரு காடு தானா? ஒருவேளை நம்ம அந்த பார்வையை மாத்திக்க வேண்டிய நேரம் இதுன்னு தோணுது. அது வெறும் காடு இல்லைங்க, அது ஒரு உயிர் நாடி, ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தி. அப்போ இந்த 15 பில்லியன் பவுண்ட்ஸ், இந்த பணம்லாம் எங்க இருந்து வருது? வாங்க, அமேசானோட உண்மையான எக்கனாமிக் வேல்யூ, அதோட பொருளாதார மதிப்பு என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இங்க பாருங்க, இதான் விஷயத்தோட முக்கியமான பாயிண்ட். சமீபத்துல ஒரு சயின்டிபிக் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, அமேசான் காடு உருவாக்குற மழையால மட்டுமே உலக பொருளாதாரத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட $20 பில்லியன், அதாவது 15 பில்லியன் பவுண்ட்ஸ் அளவுக்கு மதிப்பு கிடைக்குதாம். சரி, பில்லியன் கணக்குல வருமானம் தர்ற இந்த மழை தொழிற்சாலை எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரொம்ப சிம்பிள் தான், ஆனா கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அங்க இருக்கிற கோடிக்கணக்கான பிரம்மாண்டமான மரங்கள் இருக்குல்ல, அதுங்க காத்துல நீராவிய வெளியிடும். இந்த நீராவி தான் மேல போய் மேகங்களா உருவாகி அந்த கண்டம் முழுசுக்கும் மழையா கொட்டுது. இது ஒரு நிக்காத சைக்கிள் மாதிரி இயற்கையா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஃபேக்டரியோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டா நீங்க அசந்துடுவீங்க. வெறும் 1 ஹெக்டேர் அமேசான் காட்டு பகுதியில இருந்து ஒரு வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 24 லட்சம் லிட்டர் மழை உருவாகுது. அடேங்கப்பா, இந்த இயற்கை தொழிற்சாலையோட திறமையே வேற லெவல். ஆனா இங்கதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் இருக்கு. இவ்வளவு மதிப்புமிக்க, விலை மதிப்பில்லாத இந்த தொழிற்சாலை ஒரு பெரிய ஆபத்துல இருக்கு. காடழிப்புங்கிற பேர்ல நாமளே இந்த சிஸ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஷட் டவுன் பண்ணிட்டு வரோம். இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா நிலைமை எவ்வளோ சீரியஸ்னு உங்களுக்கே புரியும். அமேசானோட மொத்த வருஷ மதிப்பு $20 பில்லியன். ஆனா காடுகளை வெட்டுறதுனால மட்டுமே நாம ஒவ்வொரு வருஷமும் $5 பில்லியன் மதிப்புள்ள மழையை இழந்துட்டு இருக்கோம். இது எவ்வளோ பெரிய நஷ்டம் பாருங்க. சரி, ஒருவேளை இந்த தொழிற்சாலை முழுசா நின்னுடுச்சுன்னா என்ன ஆகும்? மழை பெய்யறது நின்னு போச்சுன்னா அதோட பாதிப்பு எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குல்ல. இது வெறும் சுற்றுச்சூழல் பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க, அதுக்கும் மேல தென் அமெரிக்கா கண்டத்துக்கே உயிர் நாடி இந்த அமேசான் மழைதாங்க. அங்க இருக்கிற விவசாயம், அவங்களுக்கு கிடைக்கிற கரண்ட், அதாவது நீர் மின்சாரம், இது எல்லாமே இந்த மழையை நம்பித்தான் இருக்கு. அவங்க சாப்பாட்டுக்கும் சரி கரண்ட்டுக்கும் சரி இதுதான் அடிப்படை. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான், ஆனா இதோட விளைவு ரொம்பவே மோசமானது. காடுகள் கம்மியாச்சுன்னா மழை குறையும், மழை குறைஞ்சா சாப்பாடும் இருக்காது, கரண்ட்டும் இருக்காது. இது ஒண்ணு சார்ந்து இருக்கிற ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த விலைமதிக்க முடியாத சொத்தை நாம பாதுகாக்கிறது வெறும் சுற்றுச்சூழல் மேல இருக்கிற அக்கறையினால மட்டும் இல்ல, இது நம்ம பொருளாதாரத்துக்கே ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஒரு அருமையான மேற்கோள் இருக்கு, அது இந்த விஷயத்தை அப்படியே தெளிவா சொல்லும். அமேசான் மாதிரியான காடுகளை பாதுகாக்கிறது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, அது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையே பாதுகாக்கிறதுக்கு சமம். இதுதாங்க நாம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இயற்கை நமக்கு 15 பில்லியன் பவுண்ட்ஸ் மதிப்புள்ள ஒரு சேவைய எந்த காசும் வாங்காம இலவசமா கொடுக்குது. அப்பேற்பட்ட ஒன்ன நம்ம கண்டுக்காம விட்டா அதுக்கு நாம கொடுக்க போற உண்மையான விலை என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.